வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 12. தன்னுடைய பொறுமையற்ற குணத்தால் அவசரத்தில் நிகழ்ந்துவிட்ட தவறை எண்ணி எத்தனை மணி நேரம்தான் தனக்குள் மருகியபடி நிறைமதி தனிமையில் அமர்ந்து தவித்துக் கொண்டிருந்தாலோ தெரியவில்லை. தொலைவில் கேட்ட தெருநாய்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு குறைக்கும் சத்தத்தில் தன்னை வேகமாக மீட்டெடுத்துக் கொண்டவள் சுற்றுப்புறத்தை ஆராய முற்றிலும் மையிருட்டாக இருண்டு கிடந்தது அந்த இடம். வெகு நேரமாக அசையாது தொடர்ந்து ஒரே நிலையில் அமர்ந்திருந்ததால் மரத்து போன கால்களை மெதுவாக இருபுறமும் அசைத்து பார்த்துவிட்டு எழுந்து நின்றவளின் முகத்தில் சிறு சிறு புள்ளிகளாக வியர்வை அரும்பி இருந்தது. தன் புடவை முந்தானையால் அதை துரைத்தபடி உள்ளத்தில் தோன்றும் படபடப்பை மறைத்துக் கொண்டு இரண்டாவது தளமான மொட்டை மாடியிலிருந்து மெல்லமாக கீழே இறங்கினாள். முதல் மாடியில்தான் இளையவர்களுக்கான அறைகள் எல்லாம் இருந்தது. தன் சொந்த பேரன்கள் பேத்திக்கு சமமாக நிறைமதிக்கும் அங்கே ஒரு தனி அறை தங்குவதற்காக ஒதுக்கி இருந்தார் பொன்னையன். அங்கே நிலவிய நிசப்தமே ஒருவரும் அறையில் இல்லை என்பதை அவளுக்கு தெளிவுபடுத்த துரிதமாக தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டுக் கொண்டாள் மதி. எதையும் மேற்கொண்டு யோசிக்க முடியாமல் அயர்வோடு தலையை பிடித்தபடி அப்படியே கட்டிலில் சரிந்து விழிகளை மூடிக்கொண்டாள். 7 மணி அளவில் வீடு திரும்பிய முகேஷை கண்டு, என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட என்ற இளைய பேரனிடம் வியப்புடன் கேட்டார் நவநீதம். எல்லாம் மாமாக்காக தான் பாட்டி, அவருக்கு தனியா போர் அடிக்கும்ல, ஹரிஷ்க்கும் முக்கியமான வேலை இருக்கிறதுனால அவன் வர்றதுக்கும் தாமதமாகும் என்றபடி தன் அருகில் வந்து அமரும் மாமன் மகனிடம் மன்மந்த் அமைதியாக முறுவலிக்க, பாட்டி எனக்கு ஒரு டீ என்றான் முகேஷ். ஆ என்றபடி உள்ளே திரும்பியவரிடம் வேகமாக பார்வையை செலுத்திவிட்டு, அப்புறம் உங்களை பார்த்ததும் உங்க முறப்பொண்ணோட ரியாக்ஷன் என்ன, மனசுக்கே சுத்துறாளா என்று மனுவிடம் கேலி குரலில் கிசுகிசுப்பாக கேட்டான் அவன். மதி வீசிய வார்த்தைகளால் உள்ளுக்குள் சுழன்றடிக்கும் சூறாவளியை தன்னுள் மறைத்தபடி மாலையிலிருந்து அமைதியான முகபாவத்துடன் வலம் வந்து கொண்டிருந்த மன்மன் எப்பொழுதும் தனது மன உளைச்சலை வெளியே காட்டாமல் அலட்சியமாக தோள்களை குலுக்கிக் கொண்டான். தெரியல, அவளும் பேசல, நானும் பேச முயற்சி பண்ணல என்றான் அசிரத்தையாக. ஓ, அவளெல்லாம் திருத்த முடியாது. சரி, நாம வெளியே போயிட்டுருவோமா? வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்களே. போலாம் என் உடனே எழுந்து கொண்டாள் மனு. அவனுக்குமே தன் மன புழுக்கத்தை குறிக்க வெளியே சென்று வந்தால் பரவாயில்லை என்றுதான் தோன்றியது. 1 மணி நேரத்திற்கு பிறகு வீடு திரும்ப நிறைமதி உணவு மேஜையில் தாத்தாவிற்கும் குமரேசனிற்கும் தோசைகளை பரிமாறிக் கொண்டிருந்தாள். 8 மணி வரை அறையில் அடைந்து கிடந்தவளுக்கு அதற்கு மேலும் கீழே செல்லாமல் ஒதுங்கி இருந்தால் அனைவருக்கும் வித்தியாசமாக தோன்றும் என்றுதான் மனுவை எதிர்கொள்ள தன்னை மெல்ல தயார்படுத்திக் கொண்டு கீழே இறங்கி வந்தாள். அவன் வீட்டில் இல்லை என்றதும் மனதில் நிம்மதி பிறக்க நவநீதம் சட்னி சாம்பார் தயார் செய்து முடிக்கவும் தோசை ஊற்ற ஆரம்பித்த கல்பனாவிற்கு உதவுவதற்கு என தானாக முன்வந்து உணவு பரிமாற ஆரம்பித்தாள். மதி, மாமாவும் அண்ணாவும் வந்துட்டாங்க பாரு, அவங்களுக்கு இலைய போடு என உத்தரவிட்டார் நவநீதம். சின்ன தயக்கத்திற்கு பிறகு அவன் முகத்தை நிமிர்ந்தும் பாராது உணவை இலையில் பரிமாற துவங்கினாள் மதி. வாங்க மாமா, சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில எப்போதாவது அரிதாதான் கிடைக்கிற வாய்ப்பு, சும்மா விட்டுடாதீங்க. தோசை வையி, சட்னி ஊத்து, சாம்பார் ஊத்துன்னு அவளை நல்லா வெறுப்பேத்துங்க என்று அவனை உசுப்பி விட்டான் முகேஷ். அவனிடம் திரும்பி மௌனமாக புன்னகைத்தவனின் முகம் அடுத்த நிமிடம் தன்னியல்பாக இறுக்கத்தை பூசிக்கொண்டது. இருவரின் இலைகளிலும் தலா 2 தோசைகளை வைத்தவனிடம் திரும்பி, மதி, அம்மாட்ட சொல்லி மாமாவுக்கு நல்ல முருகலா 2 நெய் தோசையை ஊத்தி தர சொல்லி வாங்கிட்டு வா என்று தங்கையை அவன் விரட்ட மனு தன் போக்கில் எதையும் கண்டு கொள்ளாமல் இலையில் உள்ளதை சிரமப்பட்டு உள்ளே தள்ளி கொண்டிருந்தான். மதியின் மனதில் தன் நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவள் கரங்களால் பரிமாறப்படும் உணவை உண்பதை மன்மத் விரும்பவில்லை. தன் சொல்லிற்கு தங்கை தன்னை ஆத்திரத்தில் உறுத்து விழிப்பாள் என்றவனின் எதிர்பார்ப்பிற்கு மாறாக அவள் அமைதியாக உள்ளே சென்று கல்பனாவிடம் சகோதரனின் விண்ணப்பத்தை கர்மசிரத்தையாக சொல்லிக் கொண்டிருந்தாள். பாரடா என தனக்குள் வெகுவாக வியந்து கொண்ட முகேஷிற்கு அவர்களுக்கு இடையே நிலவும் உட்பூசல் குறித்த விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. மதி வருவதற்கு உள்ளாக முடிக்க வேண்டும் என்று அவசரமாக 4 வாயில் 2 தோசைகளையும் உள்ளே தள்ளிவிட்டு எழுந்த மனு, சரி முகேஷ், எனக்கு முக்கியமான போன் கால் பேசணும், நீ சாப்பிட்டு மொட்டை மாடிக்கு வா என்று வேகமாக கை கழுவி விட்டு மடமடவென்று படியேறி சென்றான். ஆனா மாமா என அவனை தடுக்க முயன்று இவன் பேச விளைந்தது எல்லாம் அவனுடைய அவசரத்தில் இவனுடைய தொண்டை குழியில் தோசையோடு சேர்ந்து விழுங்கப்பட்டது. நெய் தோசைகளை எடுத்துக்கொண்டு வந்த மதியோ அவனை காணாது கண்ணில் கேள்வியோடு அண்ணனை பார்க்க, மாமாவுக்கு போதும்னு எழுந்து போயிட்டாடா, நீ எனக்கு போய், நான் சாப்பிடுறேன் என அசடு வழிந்தவனை இம்முறை ஏமாற்றாமல் உறுத்து விழித்தாள் மதி. மனுவின் செயலால் மனதில் மீண்டும் எரிச்சல் மூல திமிரு பிடிச்சவன் என முணுமுணுத்துக் கொண்டாள்.
சற்று நேரமாக குற்ற உணர்வில் அவன் மீது தோன்றிய சிறு இலக்கம் மறுபடியும் எஃகின் கடினமாக இறுக்கம் பெற அவன் மீதான அவளின் அலட்சியம் பழைய வடிவில் திரும்பவும் அதிகமாக தலை தூக்கியது. மறுநாள் சனிக்கிழமை முழுவதும் குடும்பத்தினர் ஒன்றாக பொழுதை கழிக்க வேண்டுமென சின்னதாக ஒரு நாள் சுற்றுலா ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தார் குமரேசன். அங்கே மீண்டும் மீண்டும் மன்மத்தை பெரிதும் சோதனைக்கு உள்ளாக்கினாள் நிறைமதி. அவனிடம் பெரியவர்கள் எதையாவது கேட்டு வர சொன்னாலோ அல்லது கொடுக்க சொல்லி எதையாவது உண்பதற்கு கொடுத்து விட்டாலோ அலட்சியமாக அதை முகேஷிடம் கடத்திவிட்டு தன் கடமை முடிந்தது என்பதாக மற்றவர்களோடு இணைந்து கொள்வாள் மதி. தன்னை ஒவ்வொரு இடத்திலும் அவள் மிகவும் அவமானப்படுத்துவதாக உணர்ந்த மன்மத்திற்கு அவள் மீதான கோபம் பன்மடங்கு அதிகரித்துக் கொண்டே சென்றது. தன்னை குறித்து தோழியிடம் கீழாக மதிப்பிட்டு மதி பேசிய வார்த்தைகளையே ஜீரணிக்க முடியாமல் தவித்தவனுக்கு மேலும் அவனை மரியாதையின்றி நடத்தும் அவளின் செயல்கள் ஒவ்வொன்றும் அவனுள் பெரும் வன்மத்தை கிளப்பிக் கொண்டிருந்தது. முந்தைய தினம் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் பேசிவிட்டவள் பின்பு தன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பாள் அல்லது தன்னை சமாதானப்படுத்தும் முயற்சிகளாவது ஈடுபடுவாள் என்று தன் மனதின் கோபத்தை ஒதுக்கி வைத்து சிறிய எதிர்பார்ப்பில் மனு காத்திருக்க அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அன்றைய நாளின் முடிவில் அவளின் வார்த்தைகளை கொண்டே அவளை தண்டிக்க வேண்டும் என்கிற வெறி மிக்கவனாக அவனை மாற்றிவிட்டாள் நிறைமதி. இரவு வீடு திரும்பி தன் அறைக்கு செல்வதற்காக முதல் தளத்தின் வராண்டாவில் நடந்து கொண்டிருந்த தங்கையை பின்னால் வந்து கொண்டிருந்த முகேஷ், ஏ மதி, என்னதான் மாமா உனக்கு முறப்பையனாலும் நீ இப்படி நாள் முழுசும் அவரை முறைச்சுக்கிட்டே சுத்துறது சுத்தமா நல்லாவே இல்லை சொல்லிட்ட. ஆமா என்று விளையாட்டாக செய்தினான். டேய், நீ அமைதியா இருக்க மாட்டியா என்று தம்பியை ஹரிஷ் அதட்ட மன்மத் இறுக்கமான முகத்தோடு சற்று தள்ளி வந்து கொண்டிருந்தாள். மதியோ காது கேளாதவள் போன்று நிற்காமல் நடந்து கொண்டிருந்தாள். இல்லடா, இன்னைக்கு இவ அலப்புறல்ல நீயே பாத்தியா இல்லையா? ரொம்பதான் மாமா கிட்ட பேச மாட்டேன்னு முறுக்கி சுத்துறா. இன்னும் இவ சின்ன பிள்ளையான ஒருவேளை கல்யாண முறை இருக்கிறது இவள மாமாவுக்கு அதற்கு மேல் பொறுக்காது. போது வாய் மூடுனா. யாரோட சேர்த்து பேசுற? இதுக்கு மேல ஏதாவது பேசின நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று அவனிடம் திரும்பி கோபமாக கத்தியவள் பின்னால் நின்ற மனுவை வெறுப்புடன் நோக்கிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்து கதவை அடித்து சாற்றினாள். தேகம் முழுவதும் அவமானத்தில் சிவந்து இறுகினாலும் அதை முகத்திற்கு கொண்டு வராமல் கை முஷ்டிகளை இறுக்கி தடுத்தவன் சலனமின்றி அமைதியாக நின்றிருந்தான். மதி இப்படி வெளிப்படையாக கத்துவாள் என்பதை சற்றும் எதிர்பாராத முகேஷ் அதிர்ச்சியில் வாயடித்து நின்றான் என்றால் ஹரீஷுக்குத்தான் மனுவை எண்ணி ரொம்பவும் சங்கடமாக போய்விட்டது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதா என்ன? ஒரு சில விஷயங்களை ரொம்பவும் பிடிவாதக்காரி. இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவளோட கோபத்தை தூண்டி விட்டான், அதான் அப்படி பேசிட்டு போயிட்டா என மென்று விழுங்க அவனிடம் அமைதியாக முறுவளித்தான் மன்வன். அதுக்கே நீ சங்கடப்படுற, எனக்கு புரியுது, விடு என்று அவன் தோளை தட்டிவிட்டு முகேஷிடம் திரும்பி, உன்னை போலவே உன் தங்கச்சிக்கு நாவடக்கன்றதே கிடையாதா? இனிமேல் அவள்கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை பேசாத என அர்த்தமாக பார்த்தவன் இறுதியில் புன்னகைத்துவிட்டு இருவருக்கும் பொதுவான ஒரு குட் நைட்டுடன் தனது அறைக்குள் சென்றான். தங்கையின் மீது உண்டான மனச்சுணக்கத்தில் முகத்தை சுருக்கிக் கொண்டு நின்றிருந்த தம்பியை அறைக்குள் இழுத்துச் சென்ற ஹரீஷ் அவனை போட்டு வாங்கு என்று வாங்கி விட்டான். அவ சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான்னு கேலி செய்தியே, நீ மட்டும் இப்ப எப்படி நடந்துக்கிட்ட? தேவையில்லாத பேசி மாமாவுக்கு பெரிய சங்கடத்தையே உருவாக்கிட்ட. இத்தனை நாள் இப்பதான் கொஞ்சம் மனசு மாதிரி பழையபடி ஊருக்கு வந்தாரு, அதுக்குள்ள என கவலையுடன் தலையில் கை வைத்துக் கொண்டவன், இனிமேல் மதிக்கிட்ட இல்லைன்னா மாமா கிட்ட ஒருத்தரை பத்தி மத்தவங்கள்ட்ட பேசாத, எப்போதுமே கேள்வி பேசாத என்றான் கட்டளையாக. அவன் சொல்லில் உள்ள நியாயம் உணர்ந்து ஆமோதிப்பதாக தலையசைத்தான் முகேஷ். அன்று காலையில் எழுந்ததிலிருந்தே முகத்தை திருப்பிக் கொண்டு சுற்றிய இரண்டாவது சகோதரனை கண்டு மதிக்கும் கோபம் பிறக்க இவளும் முதட்டை சுழித்துக் கொண்டாள். காலை உணவு முடிந்ததும் அம்மா இங்கிருந்து சில பொருட்கள் ஊருக்கு வாங்கி வர சொன்னார்கள் என்று கடை தெருவிற்கு ஹரீஷின் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிய மன்வன் அடுத்த 1 மணி நேரத்தில் வீடு திரும்பினான். வரவேற்பறையில் அமர்ந்து தான் வாங்கி வந்திருந்த பொருட்களை காட்டிவிட்டு அனைவரிடமும் பொதுவாக சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தவன் சட்டென்று எழுந்தான். சரி, நான் இதெல்லாம் போய் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன். மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்பினாதான் நைட்டு வீடு போய் சேர்றதுக்கு சரியா இருக்கும் என்று அறைக்கு சென்றான். தன் கையில் இருந்தவற்றை கொண்டு வந்திருந்த பேக்கில் அடுக்கியவன் அப்படியே சற்று நேரம் கண்களை மூடி அழுத்தமாக நின்றிருந்தான். பிறகு நெடிய பெருமூச்சொன்றை வெளியேற்றியவன் மனதில் பிறந்துவிட்ட தீர்மானத்தோடு நிறைமதியின் அறையை நோக்கி நடந்தான். இவன் வீட்டில் இருக்கின்றான் என்பதற்காகவே கீழே இறங்காமல் அவள் அறையிலேயே முடங்கி இருப்பது தனிமையில் அவளை சந்திக்க இவனுக்கு மிகவும் வசதியாக போயிற்று. தன் எதிரே இருந்த மேசையில் பேப்பர் கட்டுகளை பிரித்து வைத்திருந்தவள் விடைத்தாள்களை திருத்தும் பணியில் ஈடுபட்டிருப்பதை பார்த்து அமைதியாக அவள் அறை கதவின் நிலையில் சாய்ந்து நின்றான் மன்மத். வாசல் வழியே கசியும் வெளிச்சத்தில் சிறிது மாறுபாடு தெரியவுமே தலையை திருப்பி பார்த்த மதி அங்கே மனு நிற்க கண்டு மெலிதாக துணுக்குற்றாள். எவ்வளவுக்காக இங்கே வந்து நிற்கிறா? அதெல்லாம் ஓரிரு கணங்கள் தான்.
அவன் நின்றால் நின்று விட்டு போகிறான், எனக்கு என்ன வந்தது என முயன்று தனக்குள் அலட்சியத்தை வரவழைத்துக் கொண்டவள் மீண்டும் கையில் இருந்த தாள்களில் தன் கவனத்தை திருப்பிக் கொண்டாள். அவள் அசிரத்தை கண்டு புதட்டை கீழாக வளைத்தவன் கண்களில் மின்னும் ஒளியோடு நிதானமாக அவளை நோக்கி நடந்தான். அவன் தன்னை நெருங்க நெருங்க தன்னால் தன் இதய துடிப்பு எகிறுவதை வெறுப்புடன் உணர்ந்தபடி அவனுக்கு முன்னால் சிறு வயது பெண் போல தனது கலக்கத்தை வெளிக்காட்டிவிடக் கூடாது என பிடிவாதமாக அசையாமல் அமர்ந்திருந்தாள் மதி. அவள் அருகேதான் நூலளவு இடைவெளியில் நின்ற பொழுதும் தனது தடுமாற்றத்தை மறைத்து அழுத்தமாக அமர்ந்திருப்பவளின் உடல் மொழிகை தன் கோர் விழிகளால் ஒருமுறை கவனமாக ஆராய்ந்தான் மன்வன். வெளியே விரைப்பாக தெரிபவளின் உள்ளத்துள் நிலவும் போராட்டங்களை எல்லாம் அவள் தன் கையில் வைத்திருக்கும் காகிதத்தில் எந்த ஒரு திருத்தத்தையும் மேற்கொள்ளாது வெறித்து பார்த்து அமர்ந்திருப்பதிலேயே தெளிவாக தெரிந்து கொண்டவன் ஒரு கணம் நீண்ட மூச்செடுத்து தன் மனதை நிலைப்படுத்தினான். அடுத்த நொடி பட்டென்று தன் கையில் மறைவாக வைத்திருந்த மஞ்சள் கயிற்றை விரித்து மதியின் கழுத்தில் 3 முடிச்சிட ஆரம்பித்தான் நாயகன். தன் மடியில் இருக்கும் காகிதத்தின் மீது திடீரென்று வந்து விழுந்த மஞ்சள் கயிறுடன் கோர்த்த திருமாங்கல்யத்தை கண்டவள் திடுக்கிட்டு அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்க்க அவளை சுற்றி இருந்த மன்வந்தின் கரங்கள் அப்பொழுதுதான் தன் கடமை முடிந்தது என்பதாக அங்கிருந்து விலகி இருந்தது. ஒன்றும் புரியாமல் அவன் முகத்தை விரித்தபடி மலங்க மலங்க விழித்தவளின் விழிகளை நேராக சில நிமிடங்களுக்கு எதிர்கொண்டு இமைக்காமல் பார்த்திருந்தவன் மெல்ல அவள் முகம் நோக்கி குனிந்தான். வெளிப்படையாக தேகம் அதிர்ந்து நடுங்க திணறலுடன் வெளியேறும் அடைப்பட்ட மூச்சு காற்றோடு அவனை அச்சத்துடன் பார்த்தவளிடம் மெல்ல இதழ்களை விரித்தவன், ஓ கழுத்துல நான் தாலி கட்டி முழுசா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு அவ்வளவு திமிரா பேசின, அந்த ஆணவமும் துணிச்சலும் இப்ப எங்க போச்சு என்றான் இலக்காரமாக. மனுவின் அதிரடியால் யோசிக்கும் திறனை தற்காலிகமாக மறந்திருந்த உணர்வுகள் மறத்து போயிருந்த நெறிமதி மெல்ல அவன் வார்த்தைகளை கொண்டு தன் நினைவுகளை மீட்டெடுக்கும் நேரம் அவனுடைய சீண்டல் மொழி உரைத்து நாற்காலியிலிருந்து வெகுண்டு எழுந்தாள். என்னால முடியாது நினைச்சீங்களா? இன்னும் உங்களை பார்த்தா பயந்து நடக்கிற 9 வயசு சின்ன குழந்தை இல்லைனா என உக்கிரமாக மொழிந்தவள் அடுத்த நொடி எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் கழுத்தில் அவன் கட்டியிருந்த தாலியை கழற்றி தரையில் விசிறி அடித்தாள். நொடிக்கும் குறைவாக கருத்த முகத்தை அவள் பார்வை தன் பக்கம் திரும்புவதற்குள் அவசரமாக மாற்றிக்கொண்டவன் அவளை போன்றே தானும் அலட்சியமாக தோள்களை குலுக்கிக் கொண்டான். ஓகே, ஐ அக்ரீட். நீ ரொம்பவும் துணிச்சலான பொண்ணுதான். ஆனா இதுக்கான வணிக கோடி சீக்கிரமே சந்திக்க தயாராரு என்று அவளை அழுத்தமாக பார்த்துவிட்டு வேகமாக வெளியேறினான் மன்வன். அவன் சொல்லில் சோர்ந்து தன் தலையை தாங்கியபடி தொப்பென்ற நாற்காலியில் அமர்ந்தவளுக்கு நடந்து முடிந்துவிட்ட நிகழ்வை எண்ணி நெஞ்ச தடதடுத்தது. அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இல்ல, நான் தான் தாலியை கட்டி போட்டேனே. இப்படி செய்யறதுக்கு பேரா கல்யாணமே கிடையாது. அப்படியே வெகுநேரம் அமர்ந்திருந்தவளை மதி என்ற கல்பனா உறக்க அழைக்கும் குரல் அவள் தேகத்தை விழுக்கென்று தூக்கி போட செய்தது. பதற்றத்துடன் மா என அவசரமாக பதில் குரல் கொடுக்க அவர் இவளை கீழே வர சொல்லி அழைத்தார். அனைவரிடமும் இவன் எதுவும் நடந்ததை சொல்லிவிட்டானா? அப்படியென்றால் அவனையும் தானே திட்டுவார்கள், ஒருவேளை மாட்டார்களோ என சிந்தித்தவள் கைவிரல்களை பிசைந்து கொண்டு இதற்கும் அதற்கும் 2 அடிகள் எடுத்து வைக்க காலடியில் தாலி தென்பட்டது. குனிந்து அதை கையில் எடுத்தவள், இது என்ன செய்யுது? அவகிட்டே திருப்பி கொடுத்துடலாமா? அவன் வாங்க மாட்டேட்டானா? இப்ப வேணும், எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. அவன் தன்னுடைய அறைக்கு வரட்டும், வாசல் நின்று உள்ளே வீசிவிட்டு வந்து விட வேண்டும் என முடிவெடுத்த பின்தான் அவள் மனம் சற்றே சமன்பட்டது. துணி அலமாரியில் தாலியை மறைவாக வைத்து மூடிவிட்டு கீழே இறங்கி சென்றாள். தன் சூட்கேஸ் சகிதமாக ஊருக்கு கிளம்புவதற்கு தயாராக நின்றிருந்தான் மன்வன். ஐயோ, இவன் ஊருக்கு கிளம்பிட்டானா? அவள் விழிகளில் பரவிய ஏமாற்றம் கண்டே அவளின் மனதை தெளிவாக படித்துவிட்ட மனு அவளை நோக்கி ஒரு ஏளன புன்னகையை வீசிவிட்டே ஊருக்கு கிளம்பி சென்றான். அன்றைய தினம் நடந்ததை முகேஷிடம் முழுவதுமாக விவரித்துவிட்டு அவனை பரிதாபமாக பார்த்தாள் நெறிமதி. எப்படி என்னால உங்களை கண்டுபிடிக்காம போயிருச்சு என்றார் முகேஷ் யோசனையாக. நீதான் அப்போ என்கிட்ட சண்டை போட்டுட்டு முகத்தை தூக்கிட்டு திரிஞ்சியே. உன் மாமா ரொம்பவும் அழுத்தக்காரு, எதையும் மூஞ்சில காமிச்சுக்க மாட்டார்ல என அவனிடம் விடவெடுத்தாள். என்றவன் தலையாட்ட, எல்லாம் ஒன்னாலேயும் அந்த சங்கீதா குரங்காலே தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை என மீண்டும் விரல்களை மடுக்கியபடி நடைப்பயில ஆரம்பித்தாள். ஏன் அப்போ வாய் தானே இத்தனையும் நடந்ததுக்கு அதான காரணம்? அதை மட்டும் ஒத்துக்க மனசு வர மாட்டேங்குது உனக்கு என்று அவன் எல்லல் செய்யும் பொழுதே குமரேசனிடமிருந்து அழைப்பு வரவும் எடுத்து பேசியவன் அவளின் கரம் பற்றி இழுத்துக்கொண்டு அரங்கத்தை நோக்கி நடந்தான். வா, அப்பா கூப்பிட்டு விட்டாங்குள்ள போலாம். அவனுக்கு இணையாக நடந்தபடி, ஆனா இப்ப நான் என்னடா செய்யறது? அவங்க என்ன பிரச்சனை செய்வாங்களோ பயமா இருக்கு என்றாள் மதி அச்சத்துடன். அவனுக்கு மனதில் ஒரு யூகம் இருந்தது.
அதை சொல்லி இப்பொழுதே அவளை கலவரப்படுத்த வேண்டாம் என்று எண்ணியவன், எனக்கும் புரியல, பாக்கலவா, நம்ம வீட்டு ஆட்கள் தானே அங்க இருப்பாங்க, உனக்கு ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டாங்க, தைரியமா இரு என ஆறுதல் கூறி அழைத்து சென்றான். மதிய மண்டபத்திலிருந்து வீட்டிற்கு வந்த அடுத்த 1 மணி நேரத்தில் குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவரையும் முதல் தளத்தில் உள்ள மண்மத்தின் அறைக்கு வர சொன்னார் அலமேலு. திருமணம் முடிந்து கிளம்பிய பெரும்பாலான உறவினர்கள் தவிர்த்து முக்கிய உறவினர்கள் சிலர் மட்டுமே வீட்டில் இருக்க, அவர்களுமே திருமண கலைப்பிலும் உண்ட மயக்கத்திலும் கீழ்த்தளத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி முத்துக்குமாரும் ஜோதியும் தான் பெண்ணின் பிறந்த வீட்டிற்கு மாப்பிள்ளை பெண்ணை அழைத்துச் செல்வதற்காக பையன் வீட்டு சார்பாக தயாராகி நின்றிருந்தனர். அவர்களை கிளம்ப விடாமல் தடுத்து நிறுத்திய அலமேலு கல்பனாவின் சகோதரியை அந்த முறைக்கு அனுப்பி வைக்க சொன்னார். அனைவருக்கும் ஏனென்று கேள்வி பிறக்க ஒருவரை ஒருவர் குழப்பத்துடன் பார்த்துக் கொள்வதை கண்டவர் தன் கோபத்தை மொத்தமாக மருமகளின் மீது காண்பித்தார். உன் வீட்டுல அவ்வளவுதான் எனக்கு மரியாதையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல நீ. கல்பனா, சீக்கிரம் போய் அக்காவை கிளம்ப சொல்லு என்று தன் மருமகளை விரட்டினார் நவநீதம். சரி, அவங்கள அனுப்பி வச்சுட்டு அவ வரட்டும், நம்ம மேல போலாம். உங்க பேத்தி பேர முதற்கொண்டு குடும்பத்துல ஒருத்தர் விடாம எல்லாரையும் ரூமுக்கு வர சொல்லுங்க என்று விட்டு அவர் மேலேறி சென்று விட்டார். என்னடி பிரச்சனை? உன் அத்தை ஏன் இப்படி கூட்டத்தை கூட்டுறாங்க என்று தன் மகளிடம் கவலையாக கேட்டார் மூத்த பெண்மணி. எனக்கும் தெரியலையம்மா என நளினி தயக்கத்துடன் இழுக்கவும், ஒருவேளை கல்யாணத்துல எதுவும் நாங்க குறையா கவனிச்சிட்டோமா என்று பொன்னையன் யோசிக்க அவர் மனைவியோ அவரிடம் கடுகெடுத்தார். ஏன், நாம என்ன குறை வச்சோம் உங்களுக்கு? ஆமாப்பா, தங்கறதுக்கு வசதியா ரூம் எல்லாம் தனியா ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தால அண்ணன், இன்னும் என்ன குறை நிகழ்ச்சி தெரியலையே என்று நளினிக்கும் சற்றே எரிச்சல் எட்டி பார்த்தது. சரி சரி, நமக்குள்ளே போட்டு குழப்பிக்காம முதல்ல மாடிக்கு போலாம் வாங்க, அவங்க போய் 10 நிமிஷம் ஆகுது, அப்புறம் அதுக்கு ஒரு குறை சொல்ல போறாங்க என்று அனைவரையும் விரட்டியபடி நடந்த முத்துவிற்குள் சிறு குழப்பம் தோன்றியது. தங்களை இந்த குடும்பத்தில் ஒருவர் என்று ஏற்றுக்கொள்ளவே மனமில்லாதவர் இன்று ஏன் தங்களையும் அனைவரோடு சேர்த்து அழிக்க வேண்டும்? அதே கேள்விதான் ஜோதியின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் சற்றே கலக்கமாக. 2 நாட்களாக தன் மகளிடம் தென்படும் பதற்றத்திற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.